138 சங்கீதம் 8 சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடிய வாக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார், எல்லாத்தையும் பார்த்துப்பார். நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உமது கிருபை என்றும் உள்ளது என்று சொல்றார். எங்க பிரச்சனை வரும்னா, அவருடைய தீர்க்க தரிசன நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு நாம் போய் உதவி செய்ய ஆரம்பிக்கிறோம்ல, அங்கதான் பிரச்சனை வரும். இல்லைன்னா இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, நம்ம சும்மா இல்லாம நம்ம கையை உள்ள விட்டு அதை ஒரு உழப்புறோம்ல, அங்கதான் பிரச்சனையே வருது. அதான் ஆண்டவர் சொல்றாரு அவருடைய வார்த்தையில, நீ அமைதியா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்கின்றார். நீ அமைதியா இல்லைன்னா என்ன ஆகாது, அவர் தேவன் என்று அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் பிரச்சனை. அநேக நேரத்தில் நமக்கு கொஞ்சம் அவசரம், நமக்கு கொஞ்சம் வேகம் வேணும். ஏன் ஆண்டவரை இவ்வளவு நேரம் தாமதிக்கிறீங்க? ஏன் ஆண்டவரை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கு? எப்போ ஆண்டவரை இந்த மூளைக்கல் தலைக்கெல்லாம் மாறும்? இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறேன், இங்கிருந்து நான் தூக்கிட்டு வந்து இங்கே கொஞ்சம் வச்சு கொடுக்குறேன், ஆண்டவரை இதை கொஞ்சம் தலைக்கெல்லாம் மாற்றுங்கன்னு ஏதாவது செய்தோன்னா அது பிரச்சனை தான். யோசிப்புடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. அவரு எவ்வளோ போராட்டங்கள், குழியில போட்டாங்க, பேசாமல் இருந்தார். போத்திபார் வீட்டில் போய் அடிமையா இருந்தார், பேசாமல் இருந்தார். போய் சிறைச்சாலையில போட்டாங்க, அங்கேயும் பேசாமல் இருந்தார். ஆனால் ஒரு நேரம் வந்துச்சு, திடீர்னு யோசேப்புக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ பார்வோனின் அரண்மனையிலிருந்து வந்த அந்த மனிதனை பார்த்து இந்த கனவு வியாக்கியானம் பண்ண என்பதாக அவர் சொல்றாரு, நீ அங்கே போன பிறகு என்னை நீ கொஞ்சம் நினைச்சுக்கோ, என்னை நினைவு கூறுன்னு சொன்னார். அது வரைக்கும் சும்மா தானே இருந்தார். ஆண்டவர் அழகா ஒன்றா நடத்திட்டு வந்தார். இவர் வாயை திறந்து என்னை நீ நினைச்சுக்கோன்னு சொன்னார்ல, கையை உள்ள விட்டுட்டார். கையை உள்ள விட்டோன்னு அது வரைக்கும் ஒழுங்கா வந்துட்டு இருந்தது. அவர் கையை உள்ள விட்டனால் 2 வருஷம் இன்னும் அங்கேயே இருந்தார். இங்கிருந்து அந்த மனுஷன் அவர் போறதுக்கு முன்னாடி கையை குலுக்கி, ஐயா நீங்க எனக்கு எவ்வளோ நன்மையை செய்துட்டீங்க, உங்க பேர் என் நாவன் உச்சில தான் ஐயா இருக்குன்னு சொல்லிட்டு போன மனிதன் மறந்துட்டான். எப்படிங்க மறந்தாரு? அவர் ஒரு மறக்க வச்சார். ஒருத்தர் இருந்தாரு, மறக்கவும் வைப்பாரு, நினைவு கூறவும் வைப்பார். சில நேரத்தில் நம்ம அவசரப்பட்டோம்னா மறக்க வைப்பாரு, பொறுமையா இருந்தோம்னா நினைவு கூற வைப்பார். அப்படின்னா யோசேப்பு 2 வருடம் அவர் சொன்ன பின்பதாக 2 வருடம் அங்கேயே இருந்தார். அவர் மறந்துட்டார், கேட்டதே மறந்துட்டார் யோசேப். அவர் மறந்த பின்பதாக ஆண்டவர் அவ்வளோ நாளாக மறந்திருந்த இந்த மனிதனை ஆண்டவர் மீண்டும் தட்டி அவனை நினைவு கூற வைத்து யோசேப்புக்கு தெய்வீக நோக்கங்களையும் தீர்க்க தரிசன திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக தேவன் செயல்பட்டதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் உங்களையும் பார்த்து சொல்றேன், நீங்களும் நானும் தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஆழமான ஒரு பள்ளத்தாக்கா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் மேல் ஒரு தீர்க்க தரிசன நோக்கம் ஒன்று இருக்கின்றதையா. நீங்கள் இந்த பூமியில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் ஏற்கனவே அவர் சுருளில் எழுதி வைத்திருக்கின்றார். அவர் எழுதி வைத்தது ஒன்று விடாம அத்தனையும் நிறைவேற்றி தீருவார் என்பது உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய நிச்சயமா இருக்கின்றபடியால் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற எப்பேற்பட்ட ஆயுதமா இருந்தாலும் அது வாய்க்காது, அது நிலைக்காது. சாத்தானுடைய சதி திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளாது. ஏனென்றால் நீங்களும் நான் ஆராதிக்கின்ற தேவன் வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்ததை நிச்சயமாக நிறைவேற்றி தீர்த்து முடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றபடியால இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டது போல காணப்படலாம், இன்றைக்கு மறந்தது போல காணப்படலாம், இன்றைக்கு வெக்கத்தின் இடத்துல நீங்கள் இருக்கலாம், அவமானத்தின் இடத்துல இருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், இதே இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி அங்க தலையை நிமிர செய்து உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இவன் என் மகன், இவன் என் மகள், இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உங்களை சபிக்கணும் என்று யோசித்தவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் காரியங்களை மாற்ற வல்லவராய் இருக்கின்றார்.